அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஜென்ஸுக்கோ லேடிஸ்க்கோ தனித்தனி ரூம் வச்சு தான் இன்ஜெக்ஷன் பாதுகாப்பாக போடணும். வெளியிலே ஓப்பன் பிளேஸ்ல வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் இப்பல வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு போட்டாங்க. தமிழகத்தில் அதிக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் விளங்குகின்றது. பிரசித்தி பெற்ற கோவில்களும் உலக அளவில் விற்பனையாகும் பட்டு சேலைகளும் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் நிறைந்த மாவட்டமாக உள்ளது. இங்குள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். கிட்டத்தட்ட 765 படுக்கை வசதிகள் உள்ள இந்த மருத்துவமனையில் இருதய சிகிச்சை மருத்துவர்கள், காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள் இல்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் காலை நேர பணிக்கு வெறும் 28 முதல் 31 செவிலியர்கள் தான் பணிபுரிகின்றனர். அதிலும் திடீர் விடுமுறையில் சில ஸ்டாஃப் நர்ஸ்களும் அலுவலக பணிக்காக 3 செவிலியர்களும் சென்று விடுவதால் தோராயமாக 25 செவிலியர்கள் மட்டுமே முதல் ஷிப்டில் பணிபுரிகின்றனர். இதிலேயே சில சீனியர் செவிலியர்கள் ஏனோதானோ என பணி செய்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறை என்று கூறி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து கிட்டத்தட்ட 20 செவிலியர்களை டைவர்ஷனில் எடுத்துள்ளனர். 8 நோயாளிகளுக்கு 1 செவிலியர் என்று அரசு வெளியிட்ட அரசாணை காற்றில் பறக்க விடப்பட்டு 40 நோயாளிகளுக்கு 1 செவிலியர் என்ற கணக்கில் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் நோயாளிகளுக்கான முறையான சிகிச்சை கிடைப்பதில்லை என்று குற்றச்சாட்டு வலுவாக எழுந்து வருகிறது. மேலும் செவிலியர்கள் இல்லாததால் டிப்ளமோ படிக்கின்ற மாணவ மாணவிகளை ட்ரிப்ஸ் ஏற்றவும், ஊசி போடவும், மாத்திரை மருந்துகள் வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றனர். அனுபவம் இல்லாத மாணவ மாணவிகளால் சிகிச்சை அளிக்கும் போது நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரை, மருந்து, ஊசிகளால் பல நேரங்களில் பிரச்சனை ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் வேலூர் காட்பாடி பகுதியை சேர்ந்த சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சா கௌரி என்ற சமூக ஆர்வலர் காஞ்சிபுரம் அசோக் நகர் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து 25ஆம் தேதி காலை 9 மணி அளவில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். நெஞ்சுவலி என்பதால் எமர்ஜென்சி பிரிவுக்கு சென்றபோது வாசலில் இருந்த ஒப்பந்த ஊழியர்கள் ஏன், எதற்கு என பல்வேறு கேள்விகளை கௌரியிடம் கேட்டுள்ளனர். ஆனால் மயக்கமுற்ற நிலையில் இருந்த அவர் நேராக உள்ளே சென்று பணியில் இருந்த பெண் மருத்துவரிடம் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு கேட்டிருக்கிறார். அப்போது செவிலியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் மாணவிகள் இரத்த அழுத்தம், சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்துள்ளனர். மேலும் ஊசியும் போட்டுள்ளனர். ஊசி போடக்கூடிய இடத்தில் திரை மட்டுமே வைத்து மறைத்துள்ளதால் எளிதாக ஆண்களும் பெண்களும் பார்க்கின்ற வகையில் இருந்திருக்கிறது. இதனால் இடுப்பில் ஊசி போட்டுக் கொண்ட கௌரி மிகவும் சங்கடப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஊசி போடுகின்ற இடத்திற்கு மேலே கண்காணிப்பு கேமரா வைத்துள்ளதால் பெண்களின் அங்க அடையாளங்களை பார்க்கிறார்களோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் நிறைந்து சுகாதாரமற்ற முறையில் காணப்பட்டுள்ளது. இதை கண்ட கௌரி ஆதாரம் தேவை என்பதால் அதனை தனது செல்போனில் புகைப்படம் எடுத்துள்ளார். இதனால் ஆவேசப்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள் கௌரியை எமர்ஜென்சி வார்டிலேயே வைத்து கதவை பூட்டியுள்ளனர். சுமார் 15 நிமிடங்கள் வரை எமர்ஜென்சி வார்டிலேயே சிறைபிடிக்கப்பட்ட கௌரியை காவல்துறையினர் வந்து மீட்டனர். மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டு ஆவேசமடைந்த கௌரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் அப்போது பணியில் இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய கௌரி, ஓபி சீட்டு வாங்கும் போதும் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே உடனே கொடுக்கின்றனர். பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர். எனக்கு நெஞ்சு அடைக்கிறது என்று கூறி எமர்ஜென்சி பிரிவுக்கு சென்றால் அங்கே உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் ஏன், எதற்கு, என்ன என்று தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என்னுடைய நோயை அதிகப்படுத்திவிட்டனர்.
மருத்துவரை சந்தித்த போது மாணவிகள் தான் ட்ரீட்மெண்ட் செய்கின்றனர். மேலும் கண்காணிப்பு கேமரா வைத்துள்ள இடத்தில் வைத்துதான் பெண்களின் இடுப்பில் ஊசி போடப்படுகிறது. சுகாதாரம் சற்றும் இல்லை. இதை புகைப்படம் எடுக்க சென்றால் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தது போல் நடந்து கொண்டனர். மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுவிட்டது. என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வணக்கங்க, என் பேர் கௌரி. நான் வேலூர் மாவட்ட செயலாளர் இருக்கேன், சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தில். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நேற்று என்னோட உறவினர் வீட்டுக்கு இங்கே காஞ்சிபுரம் வந்திருந்தேன். அங்கே உடம்பு எனக்கு ரொம்ப சரியில்லாத போயிடுச்சு நைட்டில். அதனால் இன்றைக்கி காலையில் மணி ஒரு 8:45 மணி அளவுக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஓபிடி சீட்டு போட்டு போனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முடியலன்றதுக்காக எமர்ஜென்சி வார்டுக்கு போனாங்க. எமர்ஜென்சி வார்டுக்குன்னா எதுக்கு போகிறாங்க? ரொம்ப முடியலன்னா தான் எமர்ஜென்சி வார்டுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல 1000 கேள்வி கேட்டு உள்ளே அனுப்பும் போதே நான் ரொம்ப சிக்காயிட்டேன். முடியாத தடுமாறி தான் போய் டாக்டர்கிட்டே நின்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பிபியும் சுகர் லெவலும் செக் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஸ்டாஃப் நர்ஸே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்டாஃப் நர்ஸ் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சி கூட இருந்து பார்க்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு சுகர் லெவலோ பிபி லெவலோ பார்த்தாங்க. அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் சட்டப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜெக்ஷனே பண்ணக்கூடாது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் அங்கே யாருமே கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அதை இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. அது தவறான விஷயம். ஏற்கனவே அங்கே வர பேஷண்ட்டுங்க ரொம்ப மன உளைச்சலையும் உடம்பு சிக்கலையும் தான் வராங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன் ஏதாவது மாற்றி போட்டு அதனால் பலவித பிரச்சனைகள் வந்தால் இது யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அது ஒன்று தவறு. இன்னொரு விஷயம் என்ன தவறு நடந்ததுன்னா, அந்த இடத்துல ஜென்ஸுக்கோ லேடிஸுக்கோ தனித்தனி ரூம் வச்சு தான் இன்ஜெக்ஷன் பாதுகாப்பாக போடணும். அப்படி இருக்கும்போது இவங்க வெளியிலே ஓப்பன் பிளேஸ்ல எனக்கு இன்ஜெக்ஷன் இப்பில் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு போட்டாங்க. அது எனக்கு மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு. இதில் இன்னும் அந்த மன உளைச்சல் எனக்கு இன்னமும் அந்த இடத்துல மயக்கம் அதிகமாகி போச்சு. சரி, இதை நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எவிடன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஏன் நான் ஃபோட்டோ எடுத்தேன்? நான் ஒரு சமூக ஆர்வலர். மக்களுக்கு நல்லதுக்காக தான் இதை செஞ்சோம். நாங்கள் எங்களோட நல்லதுக்கோ எங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ சாமானிய மக்கள் வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் நாங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்ததுனால அந்த எமர்ஜென்சி வார்டில் உள்ள ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு கேட் லாக் பண்ணிட்டாங்க, வெளியே போகட்டது அளவுக்கு. அதுக்கப்புறம் லோக்கல்லேருந்து பிசி சார் வர வச்சு பிசி சார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஐடி கார்டை காட்டினதுக்கப்புறம் சரி ஓகேங்க கேட் ஓப்பன் பண்ணுனாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பணப்பலம் இருக்கிறவங்களுக்கோ ஒரு அதிகாரத்துக்கு தான் இந்த இடத்துல ஒரு மதிப்புன்னா, அப்போ சாமானிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓபிடியில் சீட்டு போடுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஓபிடி சீட்டு போட்டு போயிருக்காங்க. வயசானவங்க முடியாதவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் அது போலலாம் பண்ணுறாங்க இந்த இடத்துல? அதாவது உடம்பு முடியல, இங்கே சீராக்கின்னு போனோம் தான் சிக்காத்து போனோம் தான் இங்கே வராங்க. ஆனால் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே நடந்துட்டு இருக்கு. இங்கே அதுக்கான எவிடன்ஸுக்காக தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், மக்களுக்காக தான் நாங்கள் அதை செஞ்சோம். இங்கே நான் ஃபோட்டோ எடுத்துன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சமூக ஆர்வலன் கூட இல்லாமல் கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. என்ன லாக் பண்ணதும் ஒன்று தான், சமூக ஆர்வலர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒட்டுமொத்த சமூக ஆர்வலையும் லாக் பண்ணதும் ஒன்று தான். இன்னைக்கு எனக்கு நிலைமை நாளைக்கு இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இந்த விஷயத்தினால மன உளைச்சலுக்கு ரொம்ப அதிகமாக ஆளாயிட்டேன். எனக்கு உடம்பும் ரொம்ப சிக்காயிடுச்சு, முடியல. அதனால சரி, இதுக்கான நடவடிக்கை எஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்க சொல்லுறதுக்காக நான் எஸ்பி சார்கிட்ட இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்பிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. விரைவில் அங்கே நடக்கிற எல்லா இதுவும் சரி பண்ணணும். சுகாதாரமற்ற சூழ்நிலையை அவங்க தடுத்து நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேங்க. காஞ்சிபுரம் GH ஹாஸ்பிட்டல். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.